அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். அல்லாஹுவை நம்பிய பின் அவனை மறுப்போர் மீதும் மறுப்பிற்கு உள்ளத்தில் தாராளமாக இடமளிப்போர் மீதும் அல்லாஹுவின் கோபமும் கடும் வேதனையும் உண்டு. உள்ளத்தில் நம்பிக்கை வலுப்பெற்ற நிலையில் நிர்பந்திக்கப்பட்டவர் தவிர. அவர்கள் மறுமையை விட இவ்வுலக வாழ்க்கையை விரும்பினார்கள் என்பதே இதற்கு காரணம். தன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அவர்களின் உள்ளங்கள் மீதும் செவியின் மீதும் பார்வைகள் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அவர்களே விளங்காதவர்கள். அவர்கள் மறுமையில் நட்டமடைந்தவர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. சோதனைக்குள்ளாக்கப்பட்ட பின் ஹிஜரத் செய்து அறப்போரம் செய்து பொறுமையை கடைப்பிடிப்போருக்கு உமது இறைவன் இருக்கிறான். இதன் பின்னர் உமது இறைவன் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன். ஒவ்வொருவரும் தன்னை பற்றி வாதிட வரும் நாளில் ஒவ்வொருவருக்கும் அவர் செய்தது முழுமையாக வழங்கப்படும். அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள்.